மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் பெரியார் நகர் கால்வாயில் நின்று கொண்டிருந்த முதியவர் அடித்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, என்ன நடந்தது? சிவரஞ்சனி, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணை மூன்றாவது முறையாக நடப்பாண்டு முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கிறது. இதனால் மேட்டூருக்கு வரக்கூடிய உபரி நீர் அப்படியே திறந்து விடப்படுகிறது. இதன் காரணமாக காலை 8 மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அருகே இருக்கக்கூடிய பெரியார் நகர் கால்வாயில் நின்று கொண்டிருந்த சடையன் என்ற முதியவர் இந்த காவிரி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இதனை கண்ட அங்கிருந்த மீனவர்கள் ஓடி சென்று முதியவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்த நிலையில் ஆபத்தான நிலையில் இருந்த முதியவரை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் வரவழைத்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே அவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறக்கூடிய நிலையில், அதாவது நீர்வளத்துறை அதிகாரிகள் அலட்சியத்தின் காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது என குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக நேற்று மாலை முதலே நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக முழு கொள்ளளவு எட்டக்கூடிய சூழ்நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரிக்கை, அதாவது அங்க இருக்கக்கூடிய காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த விபத்து நடந்திருக்கிறது எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை.